கடலூர், தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கடல் அரிப்பை தடுக்க உயிர்கேடயங்கள் உருவாக்கும் பணிக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்க தமிழக அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு. தமிழகத்துல 2004ஆம் ஆண்டு ஆழி பேரலை எனப்படும் சுனாமி தாக்கியதை தொடர்ந்து கடலோர பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. சுனாமியின் போது அலையாத்தி காடுகள் இருந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்படல. மேலும் அலையாத்தி மரங்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் கடலரிப்பு தடுக்கப்படுவதும் ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு. இதை கருத்தில் வைத்து கடலோர பகுதிகளில் அலையாத்தி மரங்கள் வளர்ப்பு பணியில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை கூடுதல் கவனம் செலுத்தி வருது. சென்னையில அடையாறு, எண்ணூர், முகத்துவார பகுதிகள், மாமல்லபுரம் சாலை, பகிங்ஹாம் கால்வாய் போன்ற இடங்கள்ல அலையாத்தி மரங்கள் வளர்ப்பு பணிகளை வனத்துறை முடுக்கி விட்டிருக்கு. இதேபோல கடலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் கடலரிப்பை தடுப்பதற்காக அலையாத்தி மரங்களை அதிக அளவில் வளர்க்க சிறப்பு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்க தமிழக அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இத்திட்டப்பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது.